அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு புதுவிதமான முயற்சி. இது வரைக்கும் நான் செய்யாத ஒரு ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணி கூட பார்க்காத ஒரு ரெசிபி. இப்போ கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால நிறையா யூடியூபர்ஸ் இந்த ரெசிபியை அவங்களுடைய கிச்சனில் செஞ்சு அப்லோடு பண்ணுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் சரி நம்மளும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இதை நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அது என்னென்னா கிறிஸ்மஸ் கேக்கு. இப்போ கேக்கை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவே இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இப்போ ஒரு வருஷமாக தான் நான் யூடியூப்பே பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப் கூட நான் பார்த்தது கிடையாது. இப்போ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் இப்போ நிறையா கேக் வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் அப்லோட் ஆகுது. சரி, அதை பார்க்கும்போது சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதை நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்தளவுக்கு நான் பேக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறது கிடையாது. பேக்ரவுண்டு மியூசிக்கில் தான் இதை அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ அந்த ரெசிபி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன விதமான நிறை குறைகள் இருக்குது, நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அந்த டிஷ் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் கடைசியாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ வாங்க அந்த கிறிஸ்மஸ் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்ப்போம்.
நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இந்த கிறிஸ்மஸ் கேக் செஞ்ச வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபியை பொறுத்தளவுக்கு இது வந்து என்னுடைய ஒரு புது முயற்சி தான். அதுலேயும் குறிப்பாக இந்த கேக் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸாக நான் கோதுமை மாவு, வெல்லம், தயிர், அப்புறம் தேங்காய் எண்ணெய், இதை 4 தான் மெயினாக யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். பொதுவாக நிறையா மைதா மாவு, முட்டை இதை சேர்த்து பட்டர் இதை சேர்த்து தான் கேக் செய்கிறாங்க. நான் ஒரு புது முயற்சியாக கோதுமை மாவு, வெல்லம், தயிர் மற்றும் தேங்காய் எண்ணெயை வச்சு செஞ்சுருக்கேன்.
இந்த கேக்கை பொறுத்தளவுக்கு டேஸ்ட்டில் வந்து எந்த நல்லாவே இருந்தது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அந்த டெக்ஸ்சரும் பார்த்துருப்பீங்க, ஷேப் வந்து கரெக்டாகவே வந்திருந்தது. இதில் ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, அந்த குக்கரில் உள்ளே வச்சு வந்து ஹீட் பண்ணும்போது குக் பண்ணும்போது உள்ளேயும் வந்து ஒரு தட்டு வைக்கணும். அதை நான் வைக்க மறந்துட்டேன். அது கடைசியாக வந்து ஒரு 45 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அது குக் ஆகிடுச்சான்னு பார்க்கும் போகும்போது தான் வந்து எனக்கு அது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அதை இன்னொரு தட்டு வச்சு மூடி திரும்ப குக் பண்ணேன். அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதே நேரம் வந்து அடிப்பகுதி வந்து ஓவராக குக் ஆனதுனால அது வந்து அந்த சட்டியோடு ஒட்டிக்கிடுச்சு. ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து அது ஃபுல் ஷேப்பாக எனக்கு கிடைக்கல. மேலே வந்து ஷேப் நல்லாவே கிடச்சிருந்தது. டேஸ்ட்டும் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லாவே இருந்தது. பட் என்னோட ஒரே ட்ராபேக் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு, இப்போ நான் செஞ்ச ரெசிபியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, அந்த அடி வந்து ஒட்டிகிட்டு வந்ததுனால வந்து என்னால் வந்து அந்த முழுமையாக அந்த கேக்கை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் காட்ட முடியலை. கூடிய விரைவில் நியூ இயருக்கு இதே மாதிரி நான் திரும்ப வந்து இந்த கேக்கை நான் முயற்சி பண்ணுறேன். அப்போ வந்து எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுக்குறத செஞ்சு காமிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அடுத்து வந்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.